ஸோ இந்தியன் டூ கம்பேர் பண்ணும்போது இது பார்க்கலாம். அதுதாங்க ராவா எடுத்திருக்காருங்க. வெற்றிமாறன் மாதிரி இருக்கு படங்க. வெற்றிமாறன் படத்தை இன்னொரு முறை பார்த்த மாதிரி தான். ஆக்சுவலாக தனுஷ் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, செகண்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எப்படி சொல்றதுன்னா வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ படம் நல்லா இருக்கு, போய் பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது, குழந்தைங்க பார்க்க முடியாது. ஆமாம், வயலன்ஸ் தான் அதிகம். நம்ம ஓப்பனாக சொல்லலாம், வயலன்ஸ் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்லி தனுஷ் ஃபேன்ஸ்க்காக எடுத்த மாதிரியே தெரியுது படம் ஃபுல்லாக. ப்ரோ மூவி பயங்கரமாக இருக்குது. தனுஷோட ஆக்ஷனுக்காகவே தாராளமாக பார்க்கலாம் மூவி. இல்லை எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்கலாம், பசங்க ஜாலியாக பார்க்கலாம். வைலன்ஸ் தான் வேணும், அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரத்தம் தான், ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வைலன்ஸ். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி படம் தான். பரவாயில்ல, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. வைலன்ஸ்னாலையும் அது ஒரு மாதிரி கதையோட நல்லா மேட்ச் ஆச்சு, அதனால அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டு பார்க்கலாம், பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது 100% ஸோ ஃபுல்லும் படம் ஃபுல்லும் வைலண்ட் தான். ஸோ போர் அடிக்காமல் போகுது, அவ்வளோதான். ஸோ இந்தியன் டூ கம்பேர் பண்ணும்போது இது பார்க்கலாம். மியூசிக்கும் அதான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த படத்தில். எல்லா கேரக்டர்ஸோட ரோல், ஆக்டிங், மியூசிக் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இல்லை எங்களை மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் தரல. படம் பார்க்க நல்லா இருக்கு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஹீரோ சார் என்ட்ரி ஆகிறது ரொம்ப சூப்பராக இருக்கு சார். ஆல்ரெடி அவங்க சிஸ்டர் இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு சார் படம். இந்த டூல் அப்படி எடுத்தா ப்ரோ சொருக்கிறான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக. இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இல்லை, நம்மள மாதிரி ஆட்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக. வயலன்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ, அது சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ. இல்லை ப்ரோ, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இது அவங்க ஒரு சின்ன உலகத்துக்குள்ளார அவங்க எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்கு. தனுஷோட ஆக்டிங்கோட டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. துஷாரா விஜயன் ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செல்வா சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் துஷாரா விஜயன் ஹேட்ஸ் ஆஃப், அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டைரக்ஷன்லேருந்து எல்லாமே, ஹீரோ கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் தனுஷ் நல்லா நடிச்சது. தனுஷும் சரி, எல்லாரும் ஆக்டிங் நல்லா. மெயின் எஸ்ஜே சூர்யா தான். ஸோ எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா படம் செகண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் அரக்கத்தனமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயினாக துஷாரா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங், தனுஷ் ஆக்டிங் மட்டும் சூப்பராக இருக்கு. அந்த கேரக்டருக்கு ஒவ்வொரு ஆட்களுக்குமே ஒவ்வொரு கதை ஸ்டோரி அப்படியே செட் ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க கடைசி வரைக்கும். நம்ம நல்லா இருந்துச்சு. தனுஷ் தான் ஆப்வியஸ், தனுஷ் ரொம்ப எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. தனுஷ் ரொம்ப ஹைலைட். அப்பார்ட் ஃப்ரம் தேட் பிரகாஷ் ராஜ் ஒரு சைடு ஒரு லைன் போச்சு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் வேற லெவலுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், என்டையர் மூவி சூப்பராக இருக்கு. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு. ஏரமான் மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு. சார் ஏரகுமானெல்லாம் சொல்ல தேவையே இல்லைங்க சார், வேற லெவலில் பண்ணியிருக்கு. அப்புறம் மியூசிக் மட்டும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு ஸோ பெருசாகவும் இல்லை, இதாகவும் இல்லை, படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கலாம், படம் கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சொல்லவா வேணும், அவர் எப்பயுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு மியூசிக்கில். மியூசிக் வந்து பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த உசரே அந்த பாட்டு வருதுல்ல, அப்போ வரும்போது நல்லா இருக்கு. பாட்டில் ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாவது சவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்குங்க படம். இந்த வருஷத்தோட கெரியர் பெஸ்ட். ஐயோ, நீ சொல்லவே தேவையில்லண்ணா, உட்காந்து பாருங்க, அப்படியே முடியலாம் நிற்கும், அவ்வளோ கூஸ் பம்ப்ஸு வேற லெவலில் இருக்கு. எல்லாமே பிடிச்சணும். தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் இன்டர்வியூவில் பயங்கர சீனாக இருந்துச்சு. இந்த ஒரு சீன் ஃபுல்லாமே வரவே இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல்லாமே சீன். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது, பட் ஆனால் நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். போர் எதுவும் அடிக்கல, அதான் சொல்கிறேன். படம் பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைலன்ஸாக போயிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா பிடிக்கும். நல்லா இருக்கா? ஓகே தான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நார்மல் தான் படம். அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, நார்மல் தான். அதாவது எப்படி சொல்ற, ரா கல்ட்டாக பார்க்குற ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ராவாக இருந்துச்சு. வயலன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் தான். நான் ட்ரைலர் தான் வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டோம். ட்ரைலர் இன்டர்வல் வச்சு செஞ்சுட்டானா. ஸ்க்ரீன் பிளே அண்ட் செகண்ட் டைரக்ஷன் தனுஷுக்கு எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ணியிருக்காங்க. தென் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் துஷாரா விஜயன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபிலிம் நல்லாயிருக்கு. வைலன்ஸ் வந்துட்டு ஹாலிவுட் படத்துக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு துஷாரா விஜயனை வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல நடிப்பு, நல்ல ஆக்டிங், எல்லாருமே நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. 100% 100% சூப்பர். அருமையான படம், நல்லா எடுத்திருக்காரு தனுஷ். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து சும்மா பட்டை கழிப்பிருக்காரு, நல்ல படம்.